வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிப்பு. எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு இடையே அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசுக்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்ததால அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறிச்சிருக்காரு. இதற்கு பதிலாக எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்ட முயல்கிறது. இந்நிலையில் அதை முறியடிக்க இன்று சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டத்தை கூட்டி ஆலோசனை மேற்கொண்டு வராரு எடப்பாடி. தமிழக அரசியல் களத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கும் அதிமுகவுக்குள்ள தற்போது ஏற்பட்டிருக்க உச்சகட்ட உட்கட்சி மோதல் ஒட்டுமொத்த மாநில அரசியலையும் உற்று நோக்க வச்சிருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதில் இருந்தே கட்சிக்குள் புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு அலைகள் மிக தீவிரமாக வலுத்து வந்த சூழல்ல தமிழகத்தில் புதிதாக உருவான தவேக அரசோடு இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கட்சியை அதிகாரப்பூர்வமாக 2 துண்டுகளாக உடைக்கும் நிலையை கொண்டு சென்றிருக்கு. தவேக அரசோட கைகோர்க்கலாம் என்று முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தரப்பு ஆதரவு தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கு. இதன் விளைவாக சட்டமன்றத்தில் தவேக அரசுக்கு எதிராக நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் உட்கட்சி பூசல் அப்பட்டமாக வீதிக்கு வந்திருக்கு. கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை முற்றிலுமாக மீறி எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் ஆகியோரின் ஆதரவு பெற்ற 25 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவாக தங்களின் வாக்குகளை செலுத்தினாங்க. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவர்களான 22 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு எதிராக வாக்களித்தாங்க. தவேக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட 25 எம்எல்ஏக்களின் மாவட்ட செயலாளர் பதவியையும் சிவி சண்முகத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட மேலும் 3 மாவட்ட செயலாளர்களின் பதவியும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்தார். இந்த 28 மாவட்டங்களுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்களை அவர் உடனடியாக நியமித்து தனது கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள போராடிட்டு வராரு. மேலும் இதற்காக அதிமுகவின் விதிகளின்படி 5 உட்கட்டமைப்பில் ஒரு பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களின் அதிகாரப்பூர்வ கையெழுத்துக்களை பெற்று அவசரமாக பொதுக்குழுவை கூட்டுவதற்காக தீவிரமான ஏற்பாடுகளில் அவர்கள் ரகசியமாகவும் வேகமாகவும் இறங்கியிருக்காங்க. இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எட்டிருக்கு. அதனால் தற்போது அவரது இல்லத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு வருது. மேலும் தேர்தல் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்க எடப்பாடி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை மேற்கொண்டு வரார். ஆனால் எஸ்பி வேலுமணி இவருடைய பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க திட்டம் போட்டிருக்காராம்.